நம்ம ஆளுங்களுக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குது. முதல்ல தூரத்தில் நிற்பாங்க, சரி கேட்குற மாதிரி இருக்குன்னா கிட்ட வரும் அப்படிம்பாங்க. வந்துட்டு சேர் இருந்தாலும் நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லா பேசினா உட்காரும், நடுவில் எந்திரிச்சு போனால் எதுக்கு சங்கடம் அப்படின்னு. இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே இருக்கைகளில் இருந்து அமர்ந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். ஓகே, எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கான தலைப்பு மாதிரி இருக்குல்ல கேட்குறது. வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஏன்னு கேட்கணும், எதற்காக நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும், எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சிறு வயதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த செல்ஃபோனை தூக்கி பிடிச்சி கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவங்க கை எடுக்க கடைசியில் தொடைய வலிக்குது தோலை வலிக்குதுன்னு வீட்டில் போய் பொண்டாட்டியை புருஷனை அமுக்கி விட சொல்கிறதுக்கு போல உட்காந்து அழகாக பேசுனதை கேட்டுட்டு சந்தோஷமாக போங்க. இந்த பாருங்க எத்தனை கேமரா இருக்குது, அப்புறம் இவங்களுக்குலாம் என்ன வேலை இருக்குது. அப்போயே இந்த டிஷர்ட் போட்ட தம்பி கன்ஃபார்மாக அதை எடுத்து போகணுன்ட்டு கடைசி வரைக்கும் ஒரு அம்மா அவங்க எடுத்தாங்க, பழிபாவம் நமக்கு வந்துடும் அவங்க பையன் கையில் கொடுத்து நீ ஏறா அப்படிங்கிறாங்க. எடுத்து என்ன பண்ண போகிறீங்க இப்போ? கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறமே ஒழிய கருத்தாக்கமாக உள்ளே ஏற்றுக்கொள்வதில் நமக்கு பெரிய சிக்கல் இருக்குது. நான் அப்படி ஆள் தான், எப்போ போனாலும் அதெல்லாம் போனெல்லாம் தூக்கி பிடிச்சிருந்த ஒரு காலகட்டம் வந்து 2004 நான் முதல் முறையாக அமெரிக்க அரசாங்கத்தால் சிறந்த இளம் செய்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்யப்பட்டு அமெரிக்க அரசாங்கத்துடைய விருந்தினராக நான் போனேன். எனக்கு கிடைச்ச முதல் ரெக்கக்னேஷன் ஆக்சுவலாக அதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுகள்லாம் கொடுத்தாங்க. எப்போவுமே அப்படி தான், அந்த அமெரிக்கன் விசா கொடுத்தா மற்றவங்களாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. அப்போ போனப்போ என்னென்னா ஒரு நிருபர் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போலாம் ஒரு சின்ன கேமரா வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த கேமரா அந்த லென்ஸ் அப்படி அப்போ வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்க்கலாம். இப்போலாம் இந்த எப்படி பார்க்குறீங்களா கேஷுவலாக அப்படிலாம் பார்க்க முடியாது, வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்க்கலாம். செல்ஃபோனில் கேமராக்கெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் 2004. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 40 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். வாஷிங்டன் டிசியில் தொடங்கி வாஷிங்டன் வரைக்குமாக கொஞ்சம் சைலண்டாக வாஷிங்டன் டிசியிலேருந்து வாஷிங்டன் வரைக்கும் நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணேன். 40 நாட்டு ரிப்போர்ட்டர்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணேன். ஆனால் எதையுமே பார்த்த மாதிரியே தெரியல. எனக்கு ஒரு கண்ணு மட்டும் வீங்கின மாதிரி இருந்துச்சு. என்னென்னு கேட்டால் வியூ ஃபைண்டர் வழியாகவே பார்த்துருக்கேன். ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் நான் வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்த்தேனே ஒழிய கடைசி வரைக்கும் நேராக 2 கண்ணால் மனுஷங்களை பார்க்கவே இல்லை. அப்போ வேறு வழி இல்லை. ஒரு ரிப்போர்ட்டராக நான் வருதுனால இயல்பாகவே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்கணும், இதை வச்சு ஸ்டோரிஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. பரவாயில்ல, அது வேலை. இதுக்கு எதுக்கு வேலையேற்ற வேலை, கையில் ஃபோன் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தா மெமரி இருக்காது. இப்போ என்ன தெரியுமா நடக்கும், பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கழுத்தில் தோலை இறுக்கி 10 ஃபோட்டோ எடுக்கிறது. கடைசியில் இது மாதிரி எல்லாத்தையும் ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு நம்மளையும் ஒரு 25 செல்ஃபி எடுத்துகிட்டு முக்கியமான ஃபோட்டோ எடுக்கிறப்ப அதில் டேட்டா இருக்காது, அந்த இடம் இருக்காது. உடனே வேக வேகமாக போய் அழிக்கிற மொதல் ஃபோட்டோ முக்கியமான ஃபோட்டோவாக இருக்கும். ஓகே, எப்போதுமே இதயத்துக்குள்ளே பதிவு பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெக்னாலஜி வர 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 இதான் பிரச்சனை. இந்த ஏன் எதற்கு எப்படியில் முதல்ல இந்த ஏக்கு முதல் ஏரியா இதுதான் லைஃப்பில். நான் முதல்ல சொன்னல ஏன் எதற்கு எப்படி என்று எப்பொழுதுமே கேள்வி கேட்க வேண்டும். நானும் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு அடிக்கடி கேள்வி கேட்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னமோ காலம் மாற மாற ரொம்ப கேள்வி கேட்குறோமோ அப்படின்னு ஒரு தோற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இளம் மத்தியம பருவத்தில் இருக்கக்கூடிய யங் மாம்ஸ், யங் ஃபாதர்ஸ், என்ன சொல்ல போனால் ஒரு 25லேருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள்ட்ட இந்த சிக்கல் அதிகமாக இருக்குது. கடவுள்கிட்ட போய் நீங்கள் போய் நின்னா ஒருவேளை எல்லாரும் வேண்டுகிறது நம்முடைய காதில் விழுகிற மாதிரி ஒரு கருவியை நம்ம செட்டப் பண்ணிவிட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேரும் என்ன வேண்டிக்கிட்டு இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்போ பூரா பேருக்கு நடந்தால் பரவாயில்ல, என்ன பூரா பேருக்கு நடந்தால் பொதுவாக போயிடும், நம்மளும் சரின்னு சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு போகணும். அதையே எனக்கு மட்டும் நடக்குது, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், எல்லாம் உழைக்கிறேன் போராடுறேன், ஆனால் அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை. இப்போ பிரச்சனை நீங்கள் நல்லா இல்லைங்கிறதா, அவர் நல்லா இருக்கார் அப்படிங்கிறதா? ஏன் அப்படிங்கிற கேள்வியில் சில விஷயத்தை அர்த்தமே இல்லாமல் இது ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப யோசிக்கக்கூடாது. சுஜாதா அவர்கள் சொல்வார், சில விஷயத்தெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடு. ஏன் 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 நொய் நொயின்னு எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க, இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமாக்கிறப்போ ஒரு சிக்கல் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை தேட ஆரம்பிப்போம். நேற்று கணவர் வீட்டில் இருந்தபோது நல்ல மனசோடு நல்ல ஜாலியாக பேசினார். இன்றைக்கி திடீர்னு அவர் ஏன் வேறு மாதிரி பேசுகிறார், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே சுற்றுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா? அதுதான் இருக்கையிலே பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு என்ன சிக்கலை உண்டாக்குதுன்னா, வாழ்க்கையை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படிங்கிற. யாரோ ஒத்தாலும் ஏன் சுத்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணே, தயவு செஞ்சு சைடில் மட்டும் பேசாதீங்கண்ணே. எதிர்த்தாப்பில் யார் பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பழக்கமாகி போச்சு. சைட்லேருந்து யாராவது பேசுனாங்கன்னா திரும்பி என்னன்னு கேட்டு 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 பழகி. ஓகே அம்மா, ஓகே ஏன்ப்பா உனக்கு தான்ப்பா, அப்போ கூட நீ கவலைப்படலையாம்மா, ஒருத்தன் பேச்சை நிறுத்திட்டு போஸ் கொடுக்குறான், பரவாயில்ல நம்ம போயிடுவோம் நினச்சியா? நல்லா இருமா, நல்லா
இதான் இதெல்லாம் கேட்கக்கூடாது, போஸ்ட் கொடுத்துட்டு போயிடணும். சரி தான் தொலை, இது என்ன பண்ணுறது, இப்போ நம்ம சொன்னால் நிறுத்தாக போகிறாங்க. இப்படி பல விஷயத்தை நம்மளால் நிறுத்தவே முடியாது. அப்போ ஏன் இப்போ தாங்க சைடில் யாரும் பேசலைங்க, எக்கோ ஆகுதுங்க, அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே. எவன்ட்டா ஒருத்தன் நம்ம கூடவே பேசிகிட்டு இருக்கான்னு நான் யோசிக்கிறேன் ரொம்ப நேரமாக. ஏன் இவர் திரும்பி பார்க்குறேன், அவர் பேசாமல் முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு பேசாமல் தான் இருக்காப்புல. இந்த மனுஷனை ரொம்ப தப்பாக நினச்சேன். அண்ணே சாரிண்ணே, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். தப்பு உங்கள் மேலே இல்லைண்ணே, உங்கள் கருவியில் எக்கோ அடிக்கிறதுனால நான் பேசுகிறது எனக்கே கேட்கல. இவ்வளோ சொல்கிறேன், திரும்ப திரும்ப ஒருத்தர் சைட்லேருந்து பேசுகிறான்னு. தலைப்புக்கே என்ன வர முடியல பாருங்கள், எவ்வளோ துயரமாக இருக்குது வாழ்க்கை. லைஃப்பில் ஒரு இந்த அன்பே சிவம்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஒரு டயலாக் உண்டு. சமீபமாக அதை நான் அந்த சோஷியல் மீடியாவில் கூட அதிகமாக பார்த்தேன். வாழ்க்கை என்பது அடுத்த நொடிக்கு சேர்த்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியறதே கிடையாது. நாம் என்ன நினச்சிக்கணும், வாழ்க்கை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்படி ஸ்டார்ட் ஆகணும், இப்படி பயணப்படணும், இப்படி மூவ் ஆகணும், இப்படி முடியணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். அப்போ இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது எழக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் தான் தொண நம்மளே நாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. வர்றவன் போகிறவங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி செய்கிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறதுடைய கேள்வியின் பின்னணியில் இருக்கிறது என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன் நான் சொன்னபடி நீ செய்யலை அப்படிங்கிறது தான். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பது என்பது அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல. நான் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன், அல்லது என்னை சார்ந்த மனிதர்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன். அவர்கள் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் கான்டாக்டுக்குள்ளே இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, என்ன காரணம், உனக்கு எதுவும் வருத்தமா, இல்லை கவலையா, அல்லது நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல. என் கட்டுப்பாட்டை மீறி நீ வெளியில் ஏன் போகிறேங்கிறதுக்கான கேள்வி தான் அந்த கேள்வி. ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி செய்கிற அப்படிங்கிற. அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பது தான் வாழ்வின் அதிபுத்தி பெரிய சுவாரஸ்யமே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அடுத்து கெட்டது தான் நடக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். அடுத்து கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணுது, எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற. இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடுகளுக்கு வரும். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சுருக்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தான் சரியாக தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும், வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது. நாம் எப்போதும் எதுவும் இழந்து விடக்கூடாது, எதையும் தொலைத்து விடக்கூடாதுங்கிற கவலையிலேயே ஓடிட்டு இருக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்க்குறோம் இல்லையா. அடுத்து நடக்கிறது கெட்டதாக தான் இருக்கணும், அன்டில் அதர்வைஸ் நான் சொன்னபடி போகலைன்னா கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கத்தானே பார்ப்பீங்க. மனிதன் எல்லா இழப்புகளோடும் ஒரு விதையை கடவுள் கொடுத்துட்டு தான் போகிறான். எல்லா இழப்புகளின் பின்னாலும் ஒரு விதை தூவப்படுகிறது. நீங்கள் ஒன்றை இழக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அங்கே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தான் போகுது. நீங்கள் ஒன்றை இழக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அந்த இடத்துல ஒரு விதை விழத்தான் போகுது. ஆனால் இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். நம்ம மனுஷன் எல்லாருமே அப்படி தான், கிடைக்கிற வாய்ப்பை கவனிக்கிறதே கிடையாது. இட்ஸ் அ பேரலல். எல்லாருக்கும் உன்னை கொடுத்துட்டு பிடிங்கிறதுலாம் கிடையாது. உனக்கு ஒன்று நான் கொடுக்கலைன்னா அதுக்கு நான் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவ்வளோதான். எவ்ரிதிங் ஹேவ் அ ரீசன். ஏதோ ஒரு காரணம் இருக்குது போல அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க எல்லாரும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 1980களில் பிறந்த அனைவருமே டாக்டராக வேண்டும் என்று தான் பிரியப்பட்டார்கள். இப்போதும் கூட அப்படித்தான் பிரியப்படுகிறது என்பது தான் ஆச்சரியம். அந்த ஆசையிலெல்லாம் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஒரு டாக்டராக்கி பார்க்கணும், ஓகே, அப்போதைக்கு நல்ல பெரிய படிப்பு, மக்களுக்கு செய்யும் பெரும் பணி அப்படிங்கிறதுனால நல்லா படித்தேன், நல்லா போச்சு. நான் இந்த நல்லா படிக்கிற பேரை சுற்றி 4 பேரை சேர்த்து படிக்க சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி என்னோட ஒரு 8 பேரை சேர்த்து படிக்க வச்சாங்க. அவங்க எல்லாருமே 400க்கு மேலே எடுத்துட்டாங்க. நான் 400 கூட எடுக்கலை. எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பக்கத்து ஸ்கூலில் போய் சண்டை எங்கள் பையன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறான்னு என்னை கேட்காம அவர் நான் பாட்டு சப்பாத்தி சாப்பிட்டுருக்கல, சபதம்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு கூட எடுக்கலை. ஏன் இப்படி நடந்துச்சு? சரி, திரும்ப நல்லா படிப்போம். படிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். நல்லா படித்து காடு மேடெல்லாம் உட்காந்து படித்து, மரத்து மேலே உட்காந்து படித்து, பொக்கடாயர்கள் வாசலில் படித்து, நைட்டெல்லாம் சுடுகாட்டில் கூட நான் பயப்படாமல் பேய் பக்கத்தில் படிப்பேன் தெரியுமா அப்படின்னு பீத்திக்கிறதுக்காக அந்த ரோட்டில் உட்காந்து படித்து, எல்லா இடத்துலையும் படித்து பெருசாக மார்க் எடுக்கலை. டாக்டருக்கு போக முடியலை, ஓகே, நடக்கலை. அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது பிபிஏ பிடிச்சிருந்துச்சு, அதை படித்தேன். எம்பிஏ படிக்கணும் தான் சென்னைக்கு வந்தேன், நடக்கலை. ஆனால் இப்போ என்ன மோசம் போச்சு, அது நடக்காமல் போனதற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காரணம் இருக்கிறது, அவ்வளோதானே. அது நடக்காமல் போவதென்றால் எல்லா இழப்பும் ஏதோ ஒரு விதையை தூவி விட்டு போகிறது. லைஃப்பில் உங்களுக்குலாம் ஏன்டா கடவுளை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்கிறப்பெல்லாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கடவுள் எல்லார்கிட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறோன்னா அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான். நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா. சும்மா போகிற வரவன்ட்டெல்லாம் தூக்கியாக கொடுக்க முடியும். ஒரு பொறுப்பை நான் ஒருத்தண்ட கொடுக்குறேன்னா அதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பார்.
ஒரு நல்ல பணக்கார தந்தை, வெறும் பணக்கார தந்தை சொல்ல, நல்ல பணக்கார தந்தை தன்னுடைய 3 பிள்ளை இருக்காங்க அப்படின்னா 3 பிள்ளை நான் பெத்த பிள்ளைங்கிறதுக்காண்டி தூக்கி ஒருத்தன்ட்ட டபக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டார். அந்த 3 பிள்ளைகளிலும் எவன் இந்த சாம்ராஜ்யத்தை சரியாக நிர்வகிப்பான், எவன் இந்த நிர்வாகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பான், தான் மட்டும் உண்டு வாழாமல் மற்றவர்களையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல மதியோடு இருக்கக்கூடிய பிள்ளை யாருன்னு பார்த்து, அவன் கடைசி பிள்ளையாக இருந்தாலும் பரவாதான், மூத்தவங்க 2 பேர் பெரிய சண்டைக்கே வந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு நின்று கடைசி பையன் கையில் தான் கொடுப்பார். ஏன்னா இவன் கையில் கொடுத்தா தான் உருப்புடுன்னு அவருக்கு தெரியும். அப்போ வாய்ப்பை கொடுக்கிறவன் சோதிப்பான். நீங்கள் சோதனையில் இருக்கிற போது மனிதர்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை. காரணம், நீங்கள் சோதனையில் இருக்கிற போது கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். அதான் உண்மை. இது புரியாமல் தான் கடவுளை ஏன்டா கஷ்டத்தை கொடுத்து அவர் அங்கே இருந்துட்டு லூசு போல செக்கிங் போயிட்டுருக்குறா. இப்போ ஆன் த ப்ராசஸ்ரா, நீ என்னடா அதுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ திரும்ப வந்துட்டு எனக்கிட்டே வந்து கொடுக்குற பிரச்சனையை கொடுத்தவன். நீங்கள் கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்றை நம்பக்கூடிய ஆளாக இருப்பீர்கள். அப்போ உங்கள் வாழ்வு வழக்கத்திற்கு மாறாக ஒன்று நடக்கிற போதெல்லாம் இடிந்து நீங்கள் உட்கார்ந்து ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, காரணத்தை தேடாதீர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது, அதில் என்ன வாய்ப்பு இருக்கிறதுன்னு தேட பாருங்கள். நம்ம எப்போதுமே இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, சில பிம்பங்களை குறியீடாக வைத்திருக்கிறோம். நமக்கு அப்படி தான் பழக்கியிருக்காங்க. பணக்காரன் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு வச்சுருக்கோம். அவன்கிட்ட ஒரு பெரிய கார் இருக்கும், வீடு இருக்கும், நிறைய நகை நட்டு இருக்கும், பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அல்லது பெரிய வெளிநாட்டில் போய் படிச்சிருப்பானுங்க, ஊருக்குள்ளே 100 ஏக்கர் நிலம் வச்சுருப்பான். இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கோம். வசதியாக வாழ்வது அப்படின்னா நம்ம இந்த இந்தியாவுடைய பெரிய பணக்காரர்களோ உலகத்துடைய பெரிய பணக்காரர்களோ பார்த்து சில குறியீடுகளை வச்சுருக்கோம். இப்படிலாம் அந்த பணக்காரன் ஒரு ப்ரீமியம் கார் வச்சுருந்தாருன்னா அவன் பணக்காரன், கையில் பெரிய நகை வச்சுருந்தா பணக்காரன், இப்படிலாம் இருந்தால் ஒரு பணக்காரரு அப்படின்லாம் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் ஜெயிப்புங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம், குறியீடுகளோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த குறியீடுகளோடு கனெக்ட் பண்ணி பழகிட்டதுனால தான் உங்களுக்கு கிடைப்பது எது கிடைக்கிறதுனே நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். உங்கள் கையில் கொடுக்கப்பட்டும் கூட இதைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருந்துன்ற காது இதே தெரியாமல் நம்ம அதை கடந்து போயிடுறோம். ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேலே ரொம்ப ஆசை. அவர் பெரிய பணக்கார விட்டு பையன். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுக்கலாம் சாதாரண விஷயங்க, ரொம்ப சாதாரண விஷயம். அவ்வளோ பெரிய பணக்காரர். அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறான். இது ஒரு வெளிநாட்டு கதை, அதனால அது ஸ்போர்ட்ஸ் கார். நம்ம ஒரு தான் பைக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இந்த டிகிரியை நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு என்னைக்கு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார், இது என் உறுதி அப்படின்னு சொல்கிறார். பையனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, அப்பா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி தரேன்னு சொன்னார், எங்கிறதுக்காண்டியாவது படிப்போம்னு சொல்லிவிட்டு கிடுக்கிட்டுன்னு நல்லா படிக்கிறான். அவன் கண்ணு முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் சிகப்பு கலரில் ஒரு வண்டி வந்து வாசல் நிற்கிற மாதிரி அவன் கற்பிதம் பண்ணி கொண்டே இருக்கான். அவன் அந்த கற்பிதம் செய்து கொண்டே இருக்கான். இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி வர்றான். 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து முடித்து விட்டு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அந்த அங்கியோடு ஓடி வரான். அப்பா கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டு, அப்பா நீங்கள் சொன்னதுபடி நான் முதல் வகுப்பிலே தேறி இருக்கிறேன், இந்த பாருங்கள் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் காருங்க, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே அப்படின்னு சொன்னோடனேயும் அவர் என்ன பண்ணுறாரு, அவனை கட்டி இணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக அவனுக்கு கொடுக்குறார். ஓகே, நம்ம ஊரில் புத்தகம் பரிசாக கொடுத்தா எவ்வளோ கடுப்பாவாங்க யோசிச்சு பாருங்களேன். புத்தகத்தை மட்டும் பரிசாக கொடுத்தோம்னு வச்சுங்களேன், என்னமோ சரி தொலையுது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிற மாதிரி வாங்கிப்போம். அது பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கெலாம் இருக்காது. என்னம்மா அங்கே எது இன்ஸ்ட்ரக்ஷனா, ஃபேனா, சே என்ன ஒரு அக்கறை. அந்த அக்கறையோட காரணத்தை கரெக்டாக சொல்கிறேன். என் பக்கம் ஃபேனை திருப்பினீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு காற்று வரும். அனைத்து அறிவியலும் நான் அறிவேன். ஓகே, அவர் வந்து ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுக்குறார் பையன் கையில். அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது. தந்தை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ தூரம் கடைசி அவர் சொன்னபடி உழைத்தோம், நம்ம அவர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சுவிட்டோம். ஆனால் அந்த ஆள் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு ஸ்போர்ட்ஸ் காருங்கிறது அன்றைக்கி ஒரு நாள் செலவு இருக்குது, அதை வாங்கி கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறான். வீட்டை விட்டு கிளம்பி போனவன் அவன் போயிட்டு ஏதோ பண்ணி அவன் நல்லா வந்துட்டான். ஒரு 15-20 ஆண்டுகள் அதுக்குள்ளே அவனுக்கு திருமணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைகள்லாம் ஆகிடுச்சு. ஒரு நாள் அப்படியே அனாமதேயமாக வீட்டிலே அமர்ந்திருக்கிற போது அவனுடைய பிள்ளை மடியில் ஏறி விளையாடுகிற போது அவனுடைய அப்பாவின் எண்ணம் ரொம்ப வந்து மனசில் உறுத்துது. சே, இப்போ நம்ம அப்பா நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்பார், 20 வருஷம் அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வந்துட்டோமே, அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன், இவ்வளோ சொத்து பத்தெல்லாம் நமக்காக சேர்த்தால விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உறுத்த. இடையிடையே அப்பாவின் ஞாபகம் வந்தாலும் கூட அவர் செய்த துரோகம் அவனுக்கு அழுத்தமாக உறுத்தி கொண்டிருந்த காரணத்தினால் அவர் போய் பார்க்கவே இல்லை. சரி, அப்பாவை போய் பார்ப்போன்னு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு கிளம்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறான். ஒரு 500-600 மைலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அங்கே போனால் அந்த பழைய பங்களா அப்படியே இருக்கிறது. வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் சிறு வயதில் இருந்தபோது சிறு வயது பிள்ளைகளாக அங்கே வேலை பார்த்த சில பேர்லாம் பெரிய ஆளாகி அங்கே இருக்கிறாங்க. அப்பாவுடைய போட்டோ இருக்காங்க. அப்பா செத்து போயிட்டார். அப்பா அவுட்டு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. சரி, இந்த மனுஷனை விட்டுட்டோமே, ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ் கார் கிடைக்கல, திட்டிருக்கலாம், இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வாங்கித்தாப்பா தந்தாலும் சண்டை கிண்டை போட்டிருக்கலாம், இல்லை அழுதுகிட்டு 2 நாள் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்துருக்கலாம். இது என்ன மூர்க்கத்தனமான கோபம். ஒரு தந்தை இழந்து விட்டோமே, இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பார்னு ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் பக்கத்தில் நின்று மனம் வெதும்பு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம், அவன் கோபமாக வச்சுட்டு போன புத்தகம் அங்கே இருக்குது.
அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டிக்கிட்டே தந்தை நினைவுகளோடு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே புரட்டுறான். அப்படியே புத்தகத்தை வரப்போ கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதில் இருக்குது. அந்த ஆள் நேராக அதை கொடுத்து போடா போய் கார் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லாமல் அது ஒரு புத்தகத்துக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காரு. இந்த முட்டா பையன் அவசரம் கொடுக்க கோவத்தில் போட்டேன்னு புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான். ஆனால் கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடிப்போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டு முடிவுகளுக்கு வருகிறான். இதெல்லாம் எதனால் நடக்குது? முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள். தந்தை ஏமாற்றி விட்டார். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் கொடுப்பார் என்ற அவசியம் இல்லை. அது வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் நான் சொன்னேன், நீங்கள் தேடுகிற மாதிரியே அது உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இடைப்பட்ட காலத்தில் 25-20 வருஷங்களுக்கு முன்னாலே நினைக்கிறேன், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திலே ஒரு 1-2 பேரை வேலைக்கு தேர்வு செய்வாங்க. அதுக்கு போட்டியிடுவது மிகவும் சிரமம். ஸோ இரவெல்லாம் போயிட்டு, அப்போல்லாம் ப்ரௌசிங் சென்டரில் தான் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும். சொந்தமாக கம்ப்யூட்டர் வாங்கி வைத்துக்கொள்ள வசதி இல்லை. என் அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் ப்ரௌசிங் சென்டர் வச்சிருந்தார். ஒரு 9 மணிக்கு மூடுவார். 9:30 மணிக்கு என் வீட்டு வழியாக கடந்து போகிற போது அந்த சாவி எனக்கு கொடுப்பார். ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய டீயை ரொப்பிக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு அங்கே போனால் நான் காலையில் 4 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன். ஏன்னா இன்டர்நெட் அங்கே தான் இருக்கும். உட்காந்து படித்து அந்த பரீட்சையில் ரொம்ப கஷ்டம். நல்லா பரீட்சை எழுதினேன். நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நான் தேர்வு செய்யப்பட்டு விட்டதை போல தான் தெரிஞ்சுது. ஆனால் இடைசியில் அவங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரோட்டோக்கால் இருக்குல்ல, இத்தனை பதவிகளில் இவங்களுக்கு உள்ள சீட்டு கொடுக்கணும் அல்லது இந்த நாட்டுக்காரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சில நெருக்கடிகள் அவங்களுக்கு உண்டு. அது யதார்த்தமாக அவங்களுக்குடைய புரோட்டோக்கால். அதனால் எனக்கு அது கிடைக்கல. என்னடா இவ்வளவு காலம் உழைச்சம் போனால் வந்தோம், அது கிடைக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒருவேளை அந்த வேலை கிடச்சி நான் வெளிநாட்டில் போய் செட்டிலாக இருந்தால் இது எனக்கு கிடச்சிருக்காது. இப்போ அடுத்த வாரம் அதே நாட்டுக்கு நான் போகிறேன் கெஸ்ட்டாக. சரியா? என்னை எக்ஸாம்பிளாக சொல்கிறது வழியாக என்னை பற்றி சொல்வதுன்ற அர்த்தம் இல்லை. வேறு யாரை பற்றி சொன்னால் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். நம்மளை பற்றி சொல்ல நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். நான் இதை நம்புகிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று கிடைக்கும். ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நியாயமாக அறிவுபூர்வமாக கேட்க வேண்டிய ஏன் கேள்விகளை மட்டும் கேளுங்கள். தொண நீ ஏன் எதுக்கு நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அதை தவிர பண்ணி வில் பிகம் த பார்ட் ஆஃப் த இஷ்யூ. யூ வில் நாட் த பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஏன் நடந்துச்சு? ஓகே, இதுக்காக தான் நடந்துச்சு போட்டு. ஓகே, சிலதெல்லாம் அப்படியே விட்டுறணும் அப்படிம்பாங்கல்ல, அது இந்த காலகட்டத்திற்கு தேவைப்படுதுன்னு தோணுது. 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏன் என்று அடிக்கடி கேள்விகள்னு சொன்னோம் தான் நானும் கூட. அது சின்ன பசங்கள்கிட்ட எப்போதுமே நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய 30-35 வித ஆட்கள்கிட்ட இந்த ஏன் கேள்வி ஓவராக இருக்குது. அம்மாக்கள்கிட்டலாம் ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குது. ஒரு பையன் சும்மா இருக்கான், அவன் நார்மலாக இருக்கிறது லேசாக சோர்ந்து போகிறான். ஏன் புள்ள சோர்ந்து போச்சு? வைட்டமின் டி குறைபாடாக இருக்குமா? டாக்டரே சொல்கிறாரு 3 நாள் பார்க்கலாம், சளியெல்லாம் தானாகவே சரியார். இல்லை, உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அது என்னென்னு உடனே தெரியணும் டாக்டர். இப்போ என்ன உங்களுக்கு பையனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நடக்கணுமா என்னவா இருக்கும்? ஏன்னா இருக்கும்? ஏன்னா அந்த வாழ்க்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். என் பிள்ளையின் ஆரோக்கியம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். என் கணவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். என் மனைவி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இந்த உலகம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். இது எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. உங்கள்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான். யூ கேன் கண்ட்ரோல் ஒன்லி யுவர் தாட்ஸ், நாட் த வேர்ல்ட். எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அதை போக்கில் விட்டு போங்க. எல்லாவற்றையும் காரணம் தேடுகிறவங்களாம் சூப்பரான தம்பதியாலாம் இருந்திருக்க முடியாது. நல்லா நீங்கள் உங்கள் கணவரை புரிஞ்சுக்கணும். உலகத்திலே 1 நம்பர் மோசமான அட்வைஸ் தான். நீங்கள் உங்கள் கணவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மனைவியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேரும் ஏதாவது கோர்ஸ் இருந்தால் போய் படிங்க. ஒருவர் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு. சுவாரஸ்யமே ஒரு மனுஷனை முழுமையாக புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது தான். ஒரு மனிதனை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறது தான் வாழ்வின் சுவாரஸ்யமே ஒழிய ஒருத்தரை முழுசாக புரிஞ்சு அவரை நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு அப்பழுக்கற்ற மனிதன் உலகத்தில் இருக்கானா என்ன? நான் இல்லைப்பா, நீங்களாம் வேணால் கிளைம் பண்ணிக்கங்க. ஆனால் யாருமே அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை. ஒரு நேரம் எல்லாருக்கும் போட்டாக்கு போஸ்ட் கொடுப்போம், சரியா? ஒரு நேரம் ஏதோ வேறு ஒரு மூடில் இருப்போம். வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும், பாப்பாக்க முடியலை அப்படிங்கிறப்ப அந்த மன உளைச்சல் இருக்கப்போ ஒருத்தர் சார் நல்லா சரிங்க சார் அப்படின்னா சின்ன எரிச்சல் வரதான் செய்யும். அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார், அவர் நல்ல மனுஷங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாப்புல, வரிசை எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்தாரு அப்படிம்பாங்க. இப்போ இன்றைக்கி வரையில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க. நானே இப்போ முடிஞ்சு எல்லாம் வாங்க மொத்தமாக இப்போ குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அது ஷேரிங் நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஏங்க ஒரு ஃபோட்டோக்கு நிற்க மாட்டேங்கிறாங்க அவன் அப்படின்னு அவர் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல 1000 ஃபோட்டோங்க மனுஷன் நின்னாருங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. அப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது என்ன? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். எத்தனையோ மனம் வீசக்கூடிய மலர்கள் இருக்கும்போது வாசமே இல்லாத பருத்தி பூவை எதற்கு எங்களுக்கு தருகிறாய்ன்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற மலர்களெல்லாம் காலையில் மலரும், மாலையில் வாடிவிடும். ஆனால் பருத்தி ஒன்றுதான் வெடித்து பஞ்சாகி நூலாகி உலக மக்களின் மானத்தை காக்கின்ற ஆடையாக மாறுவதால் அதையே உங்களுக்கு காணிக்கையாக தந்து
முதலிலே நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டும். அது உங்கள் கைதட்டலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் சீனாவில் ஒரு மங்கோலிய மன்னன் அரசனாக பதவியேற்றான். அப்படி அரசனாக அவன் பதவி ஏற்ற உடனே அவன் போட்ட முதல் கட்டளை என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் எரிச்சிருங்கன்னு சொன்னான். எரிச்சிட்டாங்க. ஏன் புத்தகங்களையெல்லாம் எரிக்க சொன்னீங்கன்னு கேட்கும்போது அந்த மன்னன் சொன்னா, இந்த புத்தகங்களையெல்லாம் படித்தால் மக்கள் அறிவாளி ஆகிவிடுவார்கள், அறிவாளிகளை கொண்டு நாட்டை ஆள்வது கடினம், அதனால் மக்கள் எப்பொழுதுமே முட்டாளாக இருக்கணும், அதனால தான் அந்த புத்தகத்தை எல்லாம் எரிக்க சொன்னேன்னு சொன்னார். உடனே எல்லாரும் கேட்டாங்க, புத்தகங்களை வேணால் நீங்கள் எரிச்சிடலாம், படைப்பாளிகள் இருக்கிறாங்களே அவங்கள நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது அதற்கு அந்த மங்கோலிய மன்னன் என்ன செஞ்சான்னா, அத்தனை படைப்பாளிகளையும் கொன்று அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் வரிசையாக அடுக்கி சீன பெருஞ்சுவரை கட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த மன்னன் மக்கள் அறிவாளியாக கூடாதுன்னு நினைச்சா. ஆனால் நம்முடைய அரசோ மக்கள் நூல்களை படித்து சிறந்த அறிவாளிகளாக ஆக வேண்டும், படைப்பாளிகள் உருவாக வேண்டும் என்று மாவட்டம் முழுவதும் ஆண்டுதோறும் இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த நேரத்திலே நாம் அத்துணை பேரும் நம்முடைய தமிழக அரசிற்கு ஒரு நன்றியை தெரிவித்து, எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சிரிப்போம் சிந்திப்போம். அதுக்கு முன்னே என்னுடைய கொங்கு தமிழை கேட்கின்ற சென்னை தமிழுக்கு என்னுடைய இன்னொரு பாராட்டு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுடைய கொங்கு தமிழ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய காய்கறி மார்க்கெட்டில் போய் நாங்கள் அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டால் எங்கள் அக்கா சொல்லுவாங்க, கட்டு 10 ரூபா கன்று 15 ரூபா கன்றுன்னு சொல்லுவாங்க. இதே வாசகத்தை எடுத்துட்டு உங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து எப்படி கீரைன்னு கேட்டால் எனக்கு என்ன, நான் நல்லாதான் கீரை அப்படிம்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஒரே வாசகம்தான். எங்கள் ஊர் காய்கறி மார்க்கெட்டில் போய் எப்படி உருளை அப்படின்னு நாங்கள் கேட்டால் உருளைக்கிழங்குக்கு அக்கா விலை சொல்லுவாங்க 25 ரூபா 30 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட வந்து எப்படி உருளைன்னா இது நம்ம மார்க்கெட்டு, நீ எப்படி வேணாலும் உருளும்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஆனால் இடத்துக்கு இடம் மாறுது. அதனால தான் ஒரு புலவன் ரொம்ப அழகாக எழுதுனா, சங்கம் வைத்து தமிழை வளர்த்த அந்த சங்கத்தமிழை சென்னை தமிழ் இஸ்துக்குன்னு போச்சுன்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதுனான்னு சொன்னால், உங்களுடைய தமிழுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, குறிப்பாக இன்றைக்கி பெண்களுக்கு நான் மிகப்பெரிய பாராட்ட சொல்லியே ஆகணும். ஏம்மா எத்தனை தொலைக்காட்சிகளில் எத்தனை சீரியல் இருக்குது, அத்தனையும் விட்டுட்டு இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, உண்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுமா. ஏன்னா ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காதலும் வீரமும் 2 கண்கள்னாங்க. அதுக்கப்புறம் உழவு தொழிலும் நெசவு தொழிலும் 2 கண்கள்னாங்க. இன்னைக்கு மாறி போச்சு, டிவியும் செல்ஃபோனும் தான் 2 கண்களும் மாறி போயிருக்குது. நீங்கள் எங்கள் ஊரில் ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க, பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு திருட வந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. காவல்துறை நண்பர் கேட்டார், எப்படிம்மா திருடனை பிடிச்சிங்கன்னு. சார், அவன் வீட்டுக்கு பின்பக்கம் ஏறி உள்ளே குதிச்சிருக்கிறா, நாங்கள் பார்க்கல. சரி எப்பமா பிடிச்சிங்கன்னு. உள்ளே வந்தவன் பீரோவை திறந்துருக்கிறா, அப்பவும் நாங்கள் பார்க்கல. சரி எப்பத்தான் அந்த திருடனை பிடிச்சிங்க? பீரோவில் இருந்த நகையெல்லாம் எடுத்திருக்கிறா, பணத்தையெல்லாம் எடுத்திருக்கிறா. சரி அப்போ பிடிச்சிங்களான். சார் அப்பவும் பிடிக்கல சார். அப்போ எப்போதாம்மா பிடிச்சிங்க? பசிக்குதுன்னு சொல்லி 4 தோசையை சுட்டு சாப்பிட்ருக்கிறா, அப்போவாவது பிடிச்சிங்களா? அப்பவும் இல்லைங்க. சரி எப்போதாம்மா பிடிச்சிங்க? இருங்க சார் சொல்கிறேன். நாங்கள் பார்த்துட்ருக்கிற டிவியை வந்து தூக்குனாம் பாருங்க, கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டோன்னு. ஏன்னா இன்னைக்கு டிவி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. இதை விட நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒருத்தன் சொல்கிறா, நான் செல்லு பார்த்துட்டே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன்னா. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு பதறினா இவ. ஒன்றுமில்ல, அந்த அம்மா வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்துதே, குடிச்சிட்டு நான் வந்துட்டேன்னா.
இப்போ இன்னைக்கு அப்படி மாறி போயிருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை சொல்லி, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு நான் சொன்னேன். இதை ஒரு கூட்டத்தில் போய் நான் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு. ஒரு பெரியவர் சொன்னார், அம்மணி நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான்னாரு. எப்படிங்க ஐயான்னு கேட்டேன். வீட்டில் போய் வாய் விட்டு சிரிச்ச என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னாரு. அதுக்கு நான் பொறுப்பில்லை, பொதுவாக சொல்கிற, நல்ல மனதார சிரிச்சு பாருங்க. அப்படி சிரிப்பில் என்ன இருக்குது? இப்போ நம்முடைய சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார், வாழ்வியலை எப்படி அணுகணும், எப்படியெல்லாம் அதையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னார். ஏன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நல்லா வாய் விட்டு சிரிச்சோன்னு வைங்க, நம்முடைய உடம்பில் இருக்கிற தசைகள் எல்லாம் சுருங்கி விரியுமா. அப்படி சுருங்கி விரிஞ்சா மாரடைப்பே வராதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. நம்ம ஆளுக்கு பாரடைப்புனாலே மாரடைப்பு வரும், அது வேற கதை. ஆனால் நல்லா வாய் விட்டு சிரிச்சோம்னா தசைகள் சுருங்கி விரியுமாமா, அப்போ மாரடைப்பு வராதுன்னு நமக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி தினம் சிரிக்கிறோமா? தினம் அப்படி சிரிக்கிறோமா? இங்கே வெளிநாடுகளெல்லாம் போய் பாருங்க, 5 நாள் வேலை செய்வா, 2 நாள் ₹1,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டா சனி ஞாயிறு. ஏன்? அவனுக்கு ஒரு அந்த மன அழுத்தத்தை போக்குறக்கு, ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறக்கு ஒரு இடம் வேணும். வெளிநாடுகளில் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் லாஃபிங் கிளப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா. அங்கே போய் $700 $800 கொடுத்துட்டு தனி ஒரு மனுஷனாக உட்காந்து கெக்க புக்கேன்னு சிரிச்சிட்டு வர்றாங்க வெளிநாட்டில். ஆனால் நம்ம நாட்டில் தான் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குது. இது தெரியாமல் நம்ம இருக்கிறோம். இங்கே எனக்கு கல்யாணமான புதுசில் எங்கள் அப்பா சீர்சனத்தையாக அவருக்கு எதுவும் தர்றக்கு வசதி இல்லை. அதனால் இந்த டிவிஎஸ் 50 அது அப்போ தான் ஃபேமஸ்ஸு, செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது போகிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 20-25க்கு மேலே போகவே போகாது. அதில் போகிறக்கு நடந்தே போயிடலாம். இதில் என்னையும் வேற உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகணுமா? அதை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது, உன்னையுமா அப்படின்னு. இப்போதான் இப்படி இருக்கிற, அப்போல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு தான் இருந்தேன். ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதனால் சிக்குன்னு தான் இருந்தேன். என்னையும் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகணும். குக்கிராமம் எங்களுடைய ஊர். வண்டித்தடம், இந்த மாதிரி தாரோடெல்லாம் கிடையாது, வண்டித்தடம். அந்த வண்டித்தடத்தில் போகும்போது 10 எருமை மாடு குறுக்க மேய்ஞ்சிட்டு இருந்தது. என் வீட்டில் அவர் கேட்டார், ஏன்னா அவருக்கு கோபம் எங்கள் அப்பா மேலே. செகண்ட்ஸில் டிவிஎஸ் 50 வாங்கி கொடுத்துருக்குறாரேன்னு அவருக்கு ஒரு கோபம். அதனால் அந்த கோபத்தில் கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே நிற்குதுன்னாரு. சொன்ன உடனே நான் அப்படியே சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன், ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டார், இது என் நங்கையா கொழுந்தியான்னு சொன்னேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த மனுஷனுக்கு சிரிப்பு வண்டியை கீழே போட்டு உளுந்து சிரிச்சார். அப்புறம்தான் நான் யோசித்தேன், வாழ்க்கைக்குள்ளே இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதா? இதை தொலைச்சிக்கிட்டா நம்ம மகிழ்ச்சி எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி இருக்குதுங்க, இது நமக்கு தெரியறதில்ல. கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. இந்த சூழலில் ஒரு பெண்ணோட காலை பொழுது எப்படி விடியுதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. நின்று பேச நேரம் இல்லை, நினைத்து பார்ப்பதற்கு தெம்பும் இல்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று கூக்குரலிடும் வாரிசுகள், வேலை தவறாமல் மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமி, அடுப்பிலே கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கிவிடும் பால். நீங்கள் நிறைய வீடுகளில் புருஷனும் பாலும் ஒன்று தாங்க. பால் அடுப்பில் வச்சுட்டு பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது. சனியை பொங்காதுன்னு நினச்சிட்டு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. நீங்கள் அப்போ அசந்தால் பொங்கும் பால்,
இத்தனை பரபரப்புகளுக்கிடையே ஒரு பெண்ணினுடைய காலை வேலை விடுகிறதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை எழுதியிருப்பாங்க. இது அன்றாட எல்லா வீடுகளிலும் நடக்குது, இது நமக்கு தெரியறதில்லை. இப்போ இது எல்லாம் நான் மேடையில் சொல்லும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையிலே இப்படி நடக்குதான். இது என் வீட்டிலையும் நடக்கு. இப்போ காலையில் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர், எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க பரபரப்பாக வேலை செய்வோம். பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்பணும், பையனை அனுப்பணும், சாக்ஸை காணோன்னு பையன் வந்து கேட்பா, பிள்ளை என்னோட சீப்பை காணோன்னு தலையில் வச்சுட்டே வந்து கேட்பா, ஒரு கையில் தோசை சுட்டுட்ருப்போம், இதுக்கடையில் மாமியாளுக்கு காஃபி வேற கொண்டு கொடுக்கணும். குளிக்க போகிற வீட்டுக்காரர் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு டவல் எடுத்துகிட்டு போன மாதிரி சரித்திரமே இல்லை. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, தண்ணி எல்லாம் நான் தான் எடுத்து வச்சுட்டு வந்து ஒரு தோசையை ஊற்றும் போது அம்மா டவல் எடுக்கலேம்பார். தோசையை ஒரு கையில் ஊற்றிட்டே இன்னொரு கையில் அப்படியே டவலை தூக்கி வீசுவேன். சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி துண்டை பிடிப்பார். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாள் தப்பி தவறி மறந்து போய் துண்டை வீசுறதுக்கு பதிலாக இந்த தோசை திருப்பியை தூக்கி ஒரு வீசுனா என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பு. இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன தெரியுங்களா, இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அவருக்கு முதுகு வேற தேய்க்கணும். போய் அது முதுகையும் பரபரப்பாக தோசை ஊற்றிட்டு தேய்க்கல பெரிய அப்படியே நிற்பார். வேட்டை கருப்பராயன் சாமி ஏட்ட கையில் அருவாள் மட்டும்தான் இல்லை, பெரிய வைரமுத்து. இவர் கவிதை பேசுவார். இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தையை எங்கடி கத்தாயின்னு கவிதை வேற. நான் பரபரப்பாக சொல்லிட்டு வருவேன், ஏங்க எங்கள் வீட்டில் 10 எரும மாட்டை நான் தானுங்க தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதுக்கும் பரபரப்பாக பதில் சொல்லிட்டு இப்போ மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. தாமரை எழுதி அந்த கவிதைக்கும் அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு இது மேட்ச் ஆகுதா இல்லையா? அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதுங்க. அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சிரிக்க மறந்து இருக்கிறோம். சரி, இப்போ யாரு தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரல. யார் தெரியுங்களா சிரிக்கிறாங்க? பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான். பிறந்த குழந்தை எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதா. எங்க அந்த குழந்தைக்கு தானே வளர்ந்து நாம் இப்படி வந்து நின்றுருக்கிறோம். அப்போ 200 முறை சிரித்தோம்னா இன்னைக்கு நம்ம எத்தனை முறை சிரிக்கிறோமா? ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு நாளைக்கு நம்ம 13 முறை தான் சிரிக்கிறோமா. 13 முறை தான் சிரிக்கிறோமா. சரி, மற்ற நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, சகோதரர் கோபிநாத் சொன்ன மாதிரி எதையோ மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி அதை பெரிய விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறோமே ஒழிய அந்த மனுஷன் நம்ம லேசாக வச்சுக்கிறோமாங்கிறதாங்க கேள்வி. ஏன் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு கனவு கண்டா. என்ன கனவுனா, பூனையை முழுங்குற மாதிரி ஒரு கனவு. படக்குன்னு கண்ணை முழிச்சிட்டா. கண்ணை முழிச்சவனுக்கு வயிறு ஏதோ கடமுடா பண்ணுச்சு. ஐயோ நம்ம பூனையை முழுங்கிட்ட மாட்டிருக்குதுன்ட்டு நேராக டாக்டர்கிட்ட ஓடுனா. டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்ட நாட்டிருக்குதுங்க டாக்டர், கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க. அவர் ஸ்கேன் எல்லாம் பண்ணார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான். நம்பிக்கை வரல. இன்னொரு டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்களாவது கொஞ்சம் நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். இவர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைப்பான்னாரு. இவனுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா வயிற்றுக்குள்ளே என்னமோ கடமுடா பண்ணிகிட்டே இருக்குது. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணா. பெரிய ஆஸ்பத்திரி 2 இருக்குது. ஏழைவாழை பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது, பணக்காரர் பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது. இவன் பணக்காரர் பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்க. சரி, அவர் பார்த்தாரு, ஸ்கேன் பண்ணார். ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஒரு டெக்னிக் வச்சார். ஒரு பேனாவை எடுத்தார், அவன் வயிற்றில் அப்படியே பூனை ஒன்று அவர் வரைஞ்சிட்டு ஆமாண்டா உன்ற வயிற்றுக்குள்ளே பூனை இருக்குதுன்னு. உடனே அவன் கேட்டா, டாக்டர் எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணி பூனை இல்லைனாங்க, உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா? அவர் சொன்னார், அவங்கெல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க, பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு, நான் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணினேன், பூனை சிக்கிடுதுடா, அடுத்த வாரம் வாடா எடுத்து விட்றேன்னு. உடனே நர்ஸ் வந்து கேட்டுச்சு, என்ன டாக்டர் சம்பாதிக்கிறக்கு 1000 வழி இருக்குது, இதெல்லாம் ஒரு வழியான்? அட போமா, அவன் மனசுக்குள்ள பூனையை முழுங்கின எண்ணத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கிறா. முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில் கொண்டு வருவா, அப்புறம் அவனுக்கு எல்லாம் சொல்லுவன், நீ ஒன்று பண்ணு, அடுத்த வாரம் ஒரு பூனையை பிடிச்சி வச்சுக்கோனார். சரின்னு இந்த அம்மா பூனையை பிடிச்சி வச்சிடுது. அடுத்த வாரம் வந்தா, ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை உட்கார வச்சு தலையில் நங்குன்னு கொட்டுவேன்,
நீ எவ்வளவு தூரம் உன்னால் சத்தம் போட்டு கத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கத்து, பூனை வெளியே வந்துருன்னாரு. அதே மாதிரி உட்கார வச்சார். நல்ல பலம் கொண்ட அளவுக்கு அப்படியே கையை எடுத்தார், தலையில் நச்சுன்னு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினார். அவன் ஐயோ அம்மா அப்படின்னு வாயை திறந்தா. இந்த அம்மா குறுக்க பூனை விட்டுச்சு, பூனை ஓடிச்சு. இப்போ இவர் சொன்னார், டேய் இங்கே பார், பூனை எடுத்தாச்சு, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு போடான்னாரு. ஓன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏண்டா அழுகிற? அதான் உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துதல்லன்னு. உடனே அவன் சொன்னான், டாக்டர் முழுங்கும் போது கருப்பு பூனையாக இருந்தது டாக்டர், ஓடும்போது வெள்ளை பூனையாக ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ளே போய் குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா. இப்போ இவனை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர முடியும்? இவனை சிரினா சிரிப்பானா? ஒரு நாளைக்கு 13 முறையும் கூட சிரிக்க மாட்டான். ஏன்னா மனசுக்குள்ளே எதையோ ஒன்றை போட்டு அழுத்திட்டு இருந்தோம்னா சிரிப்பு எப்படிங்க வரும்? அதனால தான் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆற்றுல ஒரு மலரையோ இலையையோ எடுத்து போடுங்க. அந்த ஆறு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த இலையும் பூக்களும் பயணப்பட்டுட்டே இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து அந்த போடுங்க அந்த ஆற்றுக்குள்ளே, அது போய் ஜம்முன்னு கீழே உட்காந்துக்கிட்டு இடம் விட்டு நகராமையே உட்காந்துருக்கு. இது மாதிரி தாங்க மனசில் நம்ம எதாச்சும் போட்டு அழுத்தினோம்னா அது எப்படி அந்த கல் போய் கீழே உட்காந்துருக்குதோ அதே மாதிரி உட்காந்துருக்கு. நீங்கள் மனசுக்குள்ளே அந்த இலை மாதிரி லகுவாக வச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பல நூற்றாண்டுகளை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்குங்க. இந்த வித்தைகளை நாம் தெரிஞ்சிட்டா போது. ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் ஒரு காலகட்டமெல்லாம் பாருங்கள், வீடு நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு. படின்னு வச்சு வீட்டை கட்டினோம், அப்புறம் நடைன்னு வச்சோம். படித்தபடி நட, அப்புறம் கூடாரம்னு வச்சு வீடு கட்டினோம். அந்த கூடாரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் கூடி இருந்தோம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நங்கையா குழந்தையா அம்மா அப்பா அந்த உறவுகளோடு இணைஞ்சிருந்தோம், பேசினோம், சிரிச்சோம், மகிழ்ந்தோம். விட்டு கொடுக்கறதுனா என்ன, பிரிதல்னு என்ன, புரிதல், இதெல்லாம் பாடமாக கற்றுட்டோம். இங்கே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் அடையாளம் இருக்குதா? இன்னைக்கு வீடு கட்டும் போதே அட்டாச்சு அவுட் ஹவுஸ்ன்னு போட்டு கட்டிடுறோம். எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதையெல்லாம் கொண்டு அவுட் ஹவுஸில் வச்சிட்றோம். எதெல்லாம் அவுட்டரில் இருக்கணுமோ அதையெல்லாம் அட்டாச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். கழிவறையும் குளியலறையும் அவுட்டரில் இருக்கணும், அதை கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ளே வச்சுட்டோம். பெரியவங்க நம்ம கூட அட்டாச்சில் இருக்கணும், அவங்கள கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வச்சுக்கிட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.